வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்டாக் அப்டேஷன் தான். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரே டைமாக அப்டேட் பண்ணலாம் அப்படின்றக்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டஃப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட மேக்ஸிமம் யூஸ்டு எக்ஸ்சேஞ்ச் எடுத்ததில் யூஸ்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். பிராண்ட் நியூமே 1 or 2 ப்ராடக்ட்ஸ் பிராண்ட் நியூமே இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஸ்டஃப் எல்லாமே டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இது நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், யூஸ்டா நியூவா அப்படிங்கிற கேட்டகரியில் மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் போகாததுக்கு ரீசன் வீடியோட லென்த் ரொம்ப பெருசாக போகுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஓவராலான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இருக்குங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏவி ரிசீவரில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 5.2 கேட்டகரியில் பார்க்கும்போது நம்மகிட்ட 2 ஏவி ரிசீவர்ஸ் இருக்குது. அதில் Denon X550BT 5.2 ஏவி ரிசீவர். ஸோ இந்த Denon X550BT பொறுத்த வரைக்கும் லைட் யூஸ்டு வித் பாக்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 5.2 கேட்டகரியில் Denon இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா Onkyoலேருந்து XSR393 சேம் இதுவுமே 5.2 ஏவி ரிசீவர் தான். ஸோ இந்த ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் யூஸ்டு வித்தவுட் பாக்ஸ் பட் வித் ஒரிஜினல் ரிமோட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2 Dolby Atmos ஏவி ரிசீவர்ஸ். இந்த ஏவி ரிசீவரில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா Denonலேருந்து X2200W. இந்த ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் Wங்கிறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. 110 வோல்ட்டில் தான் கனெக்ட் பண்ண முடியும், இல்லை டேரெக்டாக இந்தியன் வோல்ட்டிலே நம்ம இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ 7.2 4K Ultra HD Dolby Atmos ஏவி ரிசீவர். இந்த ஏவி ரிசீவருமே நம்மகிட்ட வித் ஒரிஜினல் பாக்ஸ் அக்சரிஸ் கிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷனில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பைனியர்லேருந்து VSX 935. இது ஒரு மினிமல் யூசேஜ் தான். மேக்ஸிமம் கஸ்டமர் ஒரு 2 to 3 month தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க நெக்ஸ்ட் வெர்ஷன் அப்கிரேட் ஆனதுனால இதை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஏவி ரிசீவருமே ஃபுல் ஒரிஜினல் பாக்ஸ் அக்சரிஸ் கிட்டு அப்படியே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்துடலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மகிட்ட மாடல் பொறுத்த வரைக்கும் ஒரு 7.1 பேக்கேஜாக இருக்குது. ஸோ போல்க்கு ஃபியூஷன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட பேக்கேஜாக இருக்குது. டவர் 1 பேர் 2 பேர் சரௌண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூஷன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு 6 to 7 month யூஸ்டு ஒரிஜினல் பாக்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜில் 5.1 இருக்குது. இது 7.1 நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் போல்க்கு T15லேயே இன்னொரு பேர் இருக்குது, பிராண்ட் நியூவில் இருக்குது. இன்கேஸ் இது தனியாக வேணும்னாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போல்க்கு T சீரிஸ் மட்டும் ஒரு பேக்கேஜாக இருக்குது. அரல்ஸ் இதை நம்ம தனித்தனியாக வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புக்ஷெல் ஸ்பீக்கர் கேட்டகரியில் பார்க்கும்போது நமக்கு Echo Victa Prime 202ல் ஒரு பேர் அவைலபிள் இருக்குது. இது பிராண்ட் நியூ. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சேம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் போல்க் T15மே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஸ்பீக்கரில் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாமோலேருந்து 801 ஒரு பிராண்ட் நியூ பேக் இருக்குது. ஆக்சுவலாக இது பாக்ஸ் இல்லை, பாக்ஸ் இல்லாமல் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பேக்கேஜாக வந்தது 5.0. ஸோ அதிலிருந்து அதர் ஸ்பீக்கர்ஸ் சேல் ஆகிட்டு இந்த 801 மட்டும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு பேர் அவைலபிளாக இருக்குது. புக் ஷெல்ஃப் கேட்டகரியில் ஒரு லோவஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மகிட்ட இந்த டேட்டன் ஆடியோலேருந்து ஒரு புக் ஷெல்ஃப் அவைலபிள் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு சரௌண்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஆறு லோ வாட்டேஜ் உள்ள மாதிரியான ஒரு ஸ்டீரியோ பர்பஸ்க்கு இந்த ஸ்பீக்கர் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். 6.5 inches ஸ்பீக்கர் டிரைவ் மிட் ஊஃபர்லையும் ஒரு 1 inches மெட்டல் டியூட்டரும் இதில் கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சரௌண்டு ஆர் லோ வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீரியோ பர்பஸ்க்கு இந்த ஸ்பீக்கர் ரியலி வர்த்தபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q Acousticலேருந்து 2010i ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இதுவுமே நீங்கள் ஒரு நார்மல் சரௌண்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். லோ வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீரியோ பர்பஸ்க்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் சேனலுமே ஒரு 5.1 பேசிக்கான ஏவி ரிசீவர் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஃப்ரண்ட் சேனலுக்குமே தாராளமாக இந்த ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். 4 inch டிரைவ் வித் 70 watts 6 ohms இம்பிடன்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர். குவாலிட்டி வைஸ் Q Acousticனாலே நமக்கு தெரியும், குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக காம்ப்ரமைசிங்கே இருக்காது, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது நம்மகிட்ட வார்ஃபடேலேருந்து டைமண்ட் 10.1ல் ஒரு பேர் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் புக் ஷெல்ஃப் அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்ட மிஷன் LX1 Mark II இந்த புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டீரியோ சாங் கேட்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அரல்ஸ் நீங்கள் சரௌண்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் சேனல் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இது LX1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மிஷன் LX3D Mark IIமே நம்மகிட்ட ஒரு பேர் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே யூஸ்டு ஒன்று தான், வித் பாக்ஸோட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த LX3Dயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சரௌண்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு சில பிளேஸில் நம்மளால் சரௌண்டை ஈஸியாக ஹேங் பண்ண முடியாது. ஸோ பிளேஸ் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த
மாதிரியான பிளேஸ்க்கு வந்து மிஷன் LX3D பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆல்வேஸ் நீங்கள் சரௌண்ட் பேக்குக்கு போட போகிறீங்க அப்படின்னாலும் மிஷன் LX3D தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டுக்குமே யூஸ் பண்ணுறாங்க RO3D. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனுக்கு வந்து இந்த LX3Dயுமே வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து யூஸ்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்னு பார்க்கும்போது ஒரு பேக்கேஜாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டன்னாயிலிருந்து ஒரு 5.0 பேக்கேஜ் இருக்குது. இதுவுமே நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 6.5 இன்ச்சஸில் வரக்கூடிய ஒரு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் ஃப்ரண்ட் சேனல் அண்ட் 5 இன்ச்சஸில் வரக்கூடிய புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் வந்து சரௌண்டு அண்ட் அதனுடைய மேட்சிங் சென்டர் சேனல் ஸ்பீக்கர். இது வந்து ஒரு 5.0 8 ohms இம்பிடன்ஸில் 100 watts பவரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு 5.0 கேட்டகரி ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர் ஸ்பீக்கர் கேட்டகரி. ஸோ டவர் ஸ்பீக்கர் கேட்டகரின்னு பார்க்கும்போது லோவஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது பியூர் அக்வாஸ்டிக் ஜூனியர் சீரியஸில் இருந்து ஒரு மினி டவர்னே சொல்லலாம். ஸோ பட் டவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். 6.5 இன்ச்சஸில் 2 மிட் பேஸ் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 1 இன்ச்சஸில் சில் டவுன் பிளேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்ஸுமே வந்து ஒரு 150 watts அபவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு லோவஸ்ட் பட்ஜெட்டில் இந்த டவர் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும் அப்படின்னா தனியாக எடுக்கணும்னு ஃபீல் பண்ணால் போக் T50யுமே வந்து நம்மகிட்ட வந்து இதையும் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சேனலுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, ஸ்டீரியோ சாங் கேட்குறீங்க அப்படின்னாலும் இந்த போக் T50யுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரெண்ட் கேட்டகரி அப்படின்னே சொல்லலாம். போக்கில் இருந்து TSI 300 சீரியஸ் 3-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப். இது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் யாருக்காவது ஒரு டெமோ பார்க்கணுன்னு அப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து டவர் ஸ்பீக்கர் நீங்கள் டெமோ பார்த்தீங்க அப்படின்னா கையோட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவீங்க. அந்தளவுக்கான ஒரு பேஸ் வந்து இந்த டவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். சப்வூஃபரே இல்லாமல் நம்ம வந்து ஒரு பேஸ் வந்து ஃபீல் பண்ணலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு டவர் ஸ்பீக்கர் வந்து இந்த போக் TSI 300 வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Denon X1800 அண்டு Denon PMA 600 NE இன்டெகிரேட்டட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருமே வந்து ஒரு பிராண்ட் நியூ பேக்கேஜ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் மீடியா பிளேயரை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து NVIDIA ஷீல்டில் 4K HDR ஆண்ட்ராய்டு TV ஒன்று வந்து ஒரு யூஸ்டு கண்டிஷனில் வித் பாக்ஸு ஒரிஜினல் ரிமோட்டோட அவைலபிளாக இருக்குது இந்த மாடலுமே. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு BMW இருந்து 5.0 பேக்கேஜ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. 2 டவர், ஒரு பேர் சரௌண்டு புக் ஷெல்ஃப் அண்டு சென்டர் சேனல் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு ஒரு 5.0 பேக்கேஜ் ஒரு மின் கண்டிஷனில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஸ்டஃப் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் மென்ஷன் பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது, பண்ணலனாலும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே யூஸ்டு ப்ராடக்ட்டுங்கிறதுனால நான் வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். அரல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ AV ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர், கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.